வணக்கம் நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சி வழங்கும் மாலை 5 மணி உங்கள் ஊர் உங்கள் குரல் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் ஆப்ரகாம் ஜாஃப்ரின். தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானம் திறப்பு விழாவிற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம். 3 ஜல்லிக்கட்டுகள் முடிந்த நிலையில் தற்போது வரும் 24ஆம் தேதி உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு மதுரையில் நடைபெற்று முடிந்த நிலையிலும் அடுத்து 24ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறக்க உள்ளார். ஜல்லிக்கட்டு மைதானத்தை நம்ம இப்போ வீடியோ காட்சியில் பார்த்து வரோம். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மைதானம் கிட்டத்தட்ட 44 கோடி ரூபாய் செலவில் தற்போது 66 ஏக்கர் பரப்பளவில் தற்போது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து உலக தரமிக்க அதாவது கிரிக்கெட் மைதானத்தை போன்று ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மைதானம் தற்போது கட்டப்பட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்காக தயார் நிலையில் தற்போது தயார் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வரும் 24ஆம் தேதி முதல்வர் திறக்க உள்ளார். தொடர்ந்து கிட்டத்தட்ட இன்றைய தினம் மதியம் 12 மணி முதல் இதற்கான இணையதள வழி பதிவு நடக்க இருக்கிறது. மாடுபடி வீரர்களுக்கும் சரி காலைக்கும் சரி இன்று முதல் நாளை மதியம் வரை தொடர்ந்து இணையவழி பதிவு நடக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் கடலூர்லேருந்து வந்திருக்கேன், பார்க்கறதுக்காக வந்தோம். ஆனால் உள்ள விடலை, ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. நாங்கள் 400 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டேருந்து வந்துட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நம்ம ஃப்ரெண்டும் வந்தார், நானும் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி தான் திறக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஏமாற்றமாக திரும்பி போகிறதா இருக்குது. தொடர்ந்து எந்த மீடியாக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தற்போது மறுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் வழியாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எந்த மீடியாக்களுக்கும் இந்த மைதானத்தை திறக்கும் வரை இதற்கு திறந்து காட்ட அனுமதி இல்லை என்றும் தற்போது இங்கு தகவல் தெரிவிக்க வருகிறது. தொடர்ந்து வரும் 24 திறக்கப்படும் இந்த மைதானத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்காக பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சத்தியம் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் ராமலிங்கத்துடன் மதுரையிலிருந்து கார்த்திக்.